கெட்டது ஒன்றா திட்டுறப்ப நல்லது பண்ணும்போது பாராட்டியே ஆகணும். அதாவது காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த 85 வயது மூதாட்டி பார்த்தீங்கன்னா கைரேகை அழிஞ்சு போய் அவங்களுக்கு ரேஷன் கடையில் வந்து அரிசி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த முதலமைச்சரோட தாய்மானவன் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே மாவட்ட ஆட்சியரே வந்து உதவி பண்ணியிருந்திருக்காரு. இனிமே அந்த பாட்டு ரேஷன் கடைக்கு போக தேவையில்லை. அவங்க வீட்டுக்கே எல்லா சாமானும் வந்துடும் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமா. இப்போ நேத்தே வந்து நீங்க மனு கொடுத்தீங்கல்ல கலெக்டர்கிட்ட, மனு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதியா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை சேர்த்தாச்சு. அவங்க கைரேகை வச்சு கடையில் வந்து நீங்கள் நேற்று பொருள் வாங்கிட்டீங்களா? ஆமாம், வாங்கிட்டேன். என்னென்ன பொருள் கிடைச்சது உங்களுக்கு? அரிசி, பருப்பு, எண்ணெய், சீனி எல்லாம் கிடைச்சது. சரிம்மா, இனிமேல் நீங்கள் வந்து கடைக்கு அலைய வேண்டாம். உங்கள் கையை காட்டுங்க. இந்த கையில் வந்து ரேகை விடாது. நீங்கள் எங்கே இருங்க, வீடு தேடி தாய்மானவர் திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ வந்து உங்கள் வீட்டிலே கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கதவை தட்டும் போதோ கூப்பிடும் போதோ நீங்கள் வெளியே வந்துக்குங்க. சரியா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கைரேகை வச்சு உங்களுக்கு பொருள்களை கொடுத்துருவாங்க. அலைய வேண்டாம் நீங்கள். சரியா? வேற ஒன்றும் சிரமங்கள் இல்லைல்லம்மா? எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையா. உண்மையிலே பாராட்டி ஆகணும். ஒரு 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ சர்க்குலேட் ஆகி உடனடியாக தீர்வு கிடைச்சிருக்கு. மாவட்ட ஆட்சியரே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை போய் நேரில் பார்த்துருக்காரு. அவ்வளோதான், அவங்களோட தேவையெல்லாம் இவ்வளோதான். இதை மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டாலே அவங்களுக்கு போதும். அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தன்னால் கிடைக்கும்.